வெளியூர்காரவக விருந்தாடிக அம்புட்டு பேரும் செத்த பொறுமையா உட்காருங்க. எங்கூரு கதைய இப்ப கொஞ்சம் கேக்குறியடா? எங்கூரு ரொம்ப ரொம்ப அமைதியான கிராமமுங்க. இங்க வெட்டு குத்து கத்தி சண்டை பழி கொலை கொள்ளை எதுவுமே இல்லாம கேலி தமாசு கொண்டாட்டம்னு ஜாலியா வாழற கிராமமுங்க. எங்கூரு பேரு தில்லாலங்கடி நகரமுங்க. தில்லாலங்கடி நகரமுங்க. இங்க தினுசு தினுசா சேலை கட்டி திரியற பொட்ட பசங்களும் அத பார்த்து திணறி போற ஆம்பளைங்களுமா சந்தோஷமா அமைதியா வாழறாங்க. தில்லாலங்கடி நகரத்தை சுருக்கமா சொன்னா தீ நகரம் தீ நகர்னு கூப்பிடுவாங்க. நீங்க எல்லாம் வரீங்களா? எங்க ஊரு பெருசு சரியான ரவுசு. இந்த ரோட்டாமத்தேவர் இல்ல நாட்டாமத்தேவர் என்ன செய்யறாக எட்டி பார்க்கலாம் வாங்க. ஓடியாகடி ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? ஒரு பாட்டு படிடி. என்ன 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 பாட்டு ஐயா? அம்மா பாட்டுதே. தேவர் காலடி மண்ணே. ஏய் ஏய் குட்டி கழுதே, பாதியிலையா தொடங்குறது? மொத அடி கொஞ்சம் பாடடி. போற்றி பாடடி பொண்ணே. போற்றி பாடடி பொன்னே. தேவர் காலடி மண்ணே. தேவர் காலடி மண்ணே. ஆமாண்டி ஆமாண்டி அப்படித்தாண்டி ராசாத்தி. பாட்டப்படி நிறுத்தாதே. திக்கு திசையாண்ட மன்னரினந்த ஹோய் முக்குளத்தை சேர்ந்த தேவ மகந்த ஹோய். போற்றி பாரடி பொண்ணே. போற்றி பாரடி பொன்னே. தேவர் காலடி மண்ணே. போற்றி பாரடி பொன்னே. தேவர் காலடி. தாத்தா 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 ஏந்திரி தாத்தா ஏந்திரி தாத்தா ஏந்திரி 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 ஏந்திரி. முந்திரி 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 கொட்டைங்களா? பெருசு வந்து ஏந்துச்சுன்னா ஒரே கரு பொருன்னு தொல்லை கொடுக்கும். மனசுல சிபாஜி கணேசன் நினப்பு. அப்பா கொஞ்சம் எந்திரிச்சீங்கன்னா ஒரே தொல்லை கொடுக்கும். அது நீங்க எல்லாம் பாட்டு பாடினீங்க பாருங்க, அதான் பெருசு தூங்கிடுச்சு. காப்பி கொடுத்தா எழுந்துரும். உள்ளீங்களா? எழுப்பி விட்டுட்டீங்களா தாத்தாவே? எனக்கு கொஞ்சம் சூடா காப்பி கொண்டு வரீங்களா? காப்பி எடுத்துருவாங்க கொஞ்சம். கண்டாத்தா அல்லி தேச்சியா? கண்டாத்தா கோயில் மணி ஓசை எடுத்துருப்பா. மாரியாத்தா கோவில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சுடோய். இனிமே ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம். வாங்க வாங்க பசங்களா, நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. உள்ள போகணும் உள்ள போகணும் உள்ள போகணும். மைக் 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 ஆன் மைக் ஆன். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா. ஆளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு
அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன பொட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா காத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா காலையிலேயேவா என்ன 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க டாஸ்மேக் அதுக்குள்ளாரையா ஓரமா உட்கார் 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 என்ன கன்னி தேவர் இது ஐயா 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 நான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஐயா நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அம்மா கமலகாச தேவரே கொஞ்சம் சட்டு பட்டுன்னு சொல்றீங்களா இப்படி இழுக்காதே ஐயா நான் எனக்கு பிடிக்கலையா நான் இந்த ஊரை விட்டு போறேயா எனக்கு இது பிடிக்கலையா எனக்கு இது வேண்டாயா நான் சீமையில போய் துபாயில போய் ஒரு கடை ஆரம்பிச்சுக்கிறேன் ஐயா எனக்கு இது வேண்டாம் ஐயா என்ன விட்டுருக்கையா ஐயா ஐயா விட்டுருக்கையா எனக்கு இது பிடிக்கலையா ஐயா 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 எனக்கு வேண்டாம் ஐயா என்னை விட்டுட்டு போறியாப்பா ஐயா என்னை விட்டுட்டு போறியா ஐயா 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 நான் போறேயா சின்ன வயசுல தோல் வேலை போட்டு கைவீசப்பா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு அப்படின்னு பாடினேரே நீ வேற ஒரு இடத்துல கடை போட்டுட்டு போறியா ஐயா பறந்து போச்சுமா புள்ள ஐயாத்தா இந்த கிளி என்ன விட ஒசரமா போய் நம்மள விட்டே போறது கிளி பறந்து போச்சுப்பா கிளி பறந்து போச்சு ஐயா என்ன மன்னிச்சிருக்க ஐயா கொஞ்ச நாள் என்னோட இருப்பியாப்பா ஐயா இருக்கையா கொஞ்ச நேரம் இருக்கையா இருக்கையா அரை மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும்ப்பா இருக்கையா இருக்கையா என்றா கட்டையா ஓடி வர ஐயா பெரிய ரவிக்க தேவர் ஐயா ஒழுங்கா சொல்லையா ஒழுங்கா சொல்லையா போடணும் ஐயா என்னது தண்ணி போடணுமா வேண்டி போடணும் என்ன வேண்டி போடணும் வராருங்க பெரிய ரவி யாரு பெரிய ரவிக்க தேவர் பெரிய ரவிக்க தேவரா ஐயா ஐயா பெரிய ரவிக்க தேவரு நம்ம அண்ணாரு மகனு பஞ்சாயத்து பிரசிடென்ட் 2-3 வருஷம் ஊர் பக்கமே வரல அது ஈஸியமா வராரு வண்டியை கட்டுறாரே வண்டியை கட்டுற அவரு ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வராருங்க அப்படியா ஊரே அவர் பின்னாடி வந்துங்க ஓ ஐயா என்ன பெத்த ராசாவே உன் சித்தப்பனை பாக்குறதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா சித்தப்பே என்ன ஆச்சுயா ஒரு வருஷம் ஊரிலே வரவே இல்ல சித்தப்பே வணக்கம் சின்னாத்தா வணக்கம் தம்பி சௌக்கியமா வணக்கம்யா நல்லா இருக்க ஐயா நல்லா இருக்க ஐயா ஐயா நமக்கு தொழிலும் சமுதாயமே 2 கண்ணுங்க முதல்ல சொன்ன பாருங்க முதல்ல அது முதல் இல்லைன்னா 2வது இல்லைங்க ஐயா நம்ம ஊர் என்ன நினைக்கிறீங்க 30 வருஷம் ஆரம்பிச்சாச்சு 30 வருஷம் நம்ம பெரிய பெரியவங்கலாம் இந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க முதல் தலைவர் யார் தெரியுமா தமிழ்நாட்டில் அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர் ஆர்கே ஐயா ஐயா ஆர்கே ஐயா வாங்க அவர் இருந்து பிறந்தது அதனால எதையும் விட்டு கொடுக்க முடியாது ஐயா விருப்பு வெறுப்பு வேண்டிய வேண்டாதவன் எதையுமே இருக்க முடியாது நடுநிலையா சமமா இருந்து ஊருக்கு எது நல்லதோ அது மட்டும் தான் செய்ய முடியும் அதனாலதான் உங்களை பார்க்க வரல வித்தியாசமா எடுத்துக்க வேண்டாம் ஐயா இப்போ தண்டோரா போட்டாங்க 1 வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னையோட நீங்க ஒரு ஊர் கூட்டம் போடுறீங்க புது பஞ்சாயத்து தலைவர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா போச்சு ஐயா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நல்லது செஞ்சாச்சு இனிமேல் அக்காடான்னு அங்க உட்காந்து நானும் பாப்பேன் ஐயா விட்டுது போறேன்னு முடிஞ்சு போச்சுயா அதனாலதான் உதயா வந்துட்டேன் இனிமேல் உங்களோடதையா என்னமா விருந்துக்கு போறேன் பஞ்சாயத்து முடிஞ்சு தலைவர் பதவி முடிஞ்சோட வீட்டுல இங்கதான் விருந்து தட்டப்பட்டெல்லாம் இருக்கணும் வா புள்ள சோறாக்கி வைக்கிறேன் குழம்பு பண்ணி வைக்கிறேன் உனக்கு வா ஐயா நான் பேச வேண்டிய டைலாக் எல்லாம் நீ பேசிட்டியேப்பா
நான் என்ன பண்ணுவேன்? சரி, சட்டு புட்டு பஞ்சாயத்து கூட்டி புது பிரசிடண்ட் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. எல்லாத்தையும் அவரே பேசிட்டாரு. ஐயா சட்டு புட்டு பஞ்சாயத்தை கூட்டுங்கய்யா. பாபுதேவர் வந்திருக்காக, அவரு கூப்பிடுவோங்கய்யா. இல்லப்பா, இப்ப இல்லப்பா, அவசரப்படாதப்பா. நிறைய நிறைய விட்டுட்டேன் நடுவுல. பெரிய ரவிக்க தேவர் ஏன் பேர் வச்சிங்க? என்னையா சொல்ற? பெரிய ரவிக்க தேவர்னு ஏன் பேர் வச்சிங்க? ஓ, பெரிய ரவிக்க தேவர்னா அது ஒரு பெரிய கதையாச்சே. ஸ்பாட்லைட் எல்லாம் கொடுங்க எனக்கு. அது என்னய்யா சின்ன ரவிக்க தேவர் பேர் வச்சிருக்கீங்க? அப்படியா? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா எனக்கு பெரிய பெரிய பதில் வரணுமே. அன்னைக்கு ஒரு நாள், உடனே பிளாஷ்பேக் போயிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஆத்தா சாக கிடக்குறா. அப்ப என்ன பார்த்துட்டு, தேவரே நான் ஒண்ணு கேட்பேன், செய்வியா அப்படின்னா. அப்ப நான் வந்து, ஆத்தா நீ ஆடு வளர்த்த, கோழி வளர்த்த, ஆனா என்ன மட்டும் ஒழுங்கா வளர்க்கலையே அப்படின்னு கதறி அழுத. அதுக்கு தேவரே அதிகம் பேசாத, ஒரே ஒரு விஷயம்தான், அதை மாத்திரம் செய். என்னோட முதல் 2 பேர பிள்ளைகளுக்கு என் பேரு வெத்தோடன்னு சொல்லி உடனே செத்து போட்டா எங்க ஆத்தா. உடனே எங்க அண்ணாரு மகன் இவருக்கு பெரிய ரவிக்க தேவருன்னு, எங்க தம்பி மகன் இவருக்கு சின்ன ரவிக்க தேவருன்னு பேரை வச்சோம். அதாயா போதுமா? உங்க ஆத்தா பேர் என்னையா? அது வேளங்கலியா, அவங்கதான் நம்ம ஊரையே கலக்கிட்டு இருந்தாங்களே, ரோசாப்பூர் ரவிக்கக்காரி. ஐயா, என் பேரை பத்தி கேட்கணும். என் பேரை பத்தி இன்னும் யாரும் கேட்கலையா? ஐயா, இந்த பையன் பேரு? என் பேரை யாரும் கேட்கலையே. கேட்கணும். என்னய்யா கமலஹாசன் கமலஹாசன் மாதிரி இருக்கான்னு இல்ல, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குப்பா. அது ஒரு பெரிய கதைங்க. இதுக்கு ஸ்பாட்லைட் கொடுங்க. இது அவர் சின்ன வயசுல இருக்கும்போது, நீங்க நல்லா படிச்சியானா 2 கமலா ஆரஞ்சு கொடுப்பேன், இல்லடா 10 காசு கொடுப்பேன்னு ஆசை காட்டிட்டேன். இவர அசர மாட்டா, எனக்கு கமலா ஆரஞ்சும் வேணும், 10 காசும் வேணும். ஆனா ஆத்தா என்ன படிக்க சொல்லாத, படிக்க சொன்னா பல்லு கூசுதுன்னு சொல்லி போட்டார். எங்க புள்ளைக்கு தான் அழகு இருக்கு, படிப்புதான். அதான் அவர் பேரு கமலா காசுன்னு வச்சு போட்டோம். ஆமா ஆத்தா, எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் ஏன் ஆத்தா தண்ணி தேவர்னு பேர் வச்சீங்க? இல்லைங்க, அது பேரு வந்து அழகா கண்ணி தேவர்னு வச்சோம். ஆனா டாஸ்மாக் போய் 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 தண்ணி தேவரேன்னு மாறி போயிடுது. இங்க போனாரு என்னோட கண்ணி தேவர். ஆயிட்டே இருக்குதுயா, நேரம் ஆயிட்டே இருக்குதுயா. அவரு டாஸ்மாக் போயிட்டாருயா. இங்க நேரம் ஆயிட்டு இருக்குதுயா. நம்ம சட்டு புட்டுன்னு பஞ்சாயத்தை கூட்டுவோம் ஐயா. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாபுதேவர் கூட்டிடுவோமா ஐயா? கூட்டிடுவோம் ஐயா. எல்லாம் வர வேண்டியவெல்லாம் கூப்பிடுங்கய்யா. நம்ம ஊர் பெரியவர் வரலையா? ஊர் பெரியவர் இல்லையாப்பா? ஐயா, ஊர் பெரியவர் வந்துட்டாரா? வந்துட்டாரு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க, கும்பிடுறாங்க. நம்ம ஒரு நாட்டாம பெரிய தேவர் வந்திருக்காங்க ஐயா. நம்ம பெரிய ரவிக்க தேவர் வந்திருக்காங்க ஐயா. நம்ம அண்ணி சின்ன ரவிக்க அவங்களும் வந்திருக்காங்க ஐயா. நம்ம கலெக்டர் பாபு பேரம் ஐயா வந்திருக்காருங்க. நம்ம சின்ன ரவிக்க தேவர் வந்திருக்காங்க. அடியாத்தே அதிசயமா சின்னாத்தா வேற வந்திருக்கு. அழகா சேலைய வேற கட்டின்னு வந்திருக்கு. வாத்தே வா. பத்து பட்டி 18 பட்டி பஞ்சாயத்து மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாபு பேரம் ஐயா வந்திருக்காரு. வணக்கமுங்க ஐயா. போன வருஷம் கலெக்டர் சிஆர் ராஜு ஐயா வந்திருக்காரு. வணக்கமுங்க. அம்மா எங்க சாந்தி அம்மா வணக்கமுங்க. ஐயா அபிராமி ஐயா வணக்கம் ஐயா. எல்லா ஜனங்களும் வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாத்தையுமே சந்தோஷம் கொண்டாடம் தான். வாரம் ஆரவாரம் தான்.
இங்க இதுல எந்த விதத்திலயும் குறை இல்லாம எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து நடத்தி கொடுக்க வேண்டியதுக்கு சந்தோஷமா. இதுக்கு ஒரே ஒண்ணு காரணமா நாங்கெல்லாம் நினைச்சுக்காதீங்க. எங்க ஊரு இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு எங்க குழந்தைகளும் பொண்டு பிள்ளைங்களையும் தாங்க காரணம். அவங்க தாங்க எங்களுக்கு ஏத்தமே. ஐயா பெரிய ரவிக்க உனக்கு கொடுத்து கொடுத்து கை செவந்து போச்சுயா. அதே மாதிரி பேசி பேசும் வாய் செவந்து போச்சுப்பா. நீ இவ்வளவு நேரம் பேசினேன்னா பொழுது சாஞ்சிடும். எப்பவுமே இந்த நாட்டாம பொழுது சாஞ்சா பஞ்சாயத்துல பொய் தீர்ப்புதான் சொல்லுவாருன்னு உனக்கே தெரியும் ஐயா. ஆனா நீ ரொம்ப உருப்படியான காரியம் செஞ்சையா. சின்ன பிள்ளைங்க பொட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு இலவசமா அனுப்பி படிப்பு சொல்லி கொடுத்து நம்ம ஊர்ல இன்னும் 20 வருஷத்துல ஒரு IAS டாக்டர் கலெக்டர்னு ஆயிட போறாங்க. ரொம்ப புண்ணியம் ஐயா உனக்கு. என்ன பெருசு இந்த மூளை ரொம்ப வருஷம் முன்னால உனக்கு வந்திருந்தா 1வது 2வதுல எங்க படிப்பை நிறுத்தி நாங்க அடுப்போரம் கடந்து இருப்போமா. எங்க அண்ணாமவன் பெரிய ரவிக்க பாருங்க. நீ சொல்லுடா செல்லம், நீ சொல்லு. நான் இங்க வாயால சொல்ற ஜாதி இல்லம்மா, செயல்ல காமிக்கிறவங்க அக்கட சூடு. அடியாத்தே ஆஹா எவ்வளவு பரிசுப்பா. நம்ம சபையை கூட்டு பஞ்சாயத்தை போடுங்க ஐயா. கமலா நம்ம குடும்பத்துல இருந்து தானப்பா வருஷமா பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம்ப்பா? யாரு நீ? நம்ம சின்ன ரவிக்க தேவரையே வேணா ஆக்கிடலாம் ஐயா. அவருதான் ஐயா நல்லா செய்வாரு. ஆமா ஐயா, சின்ன ரவிக்க தேவரையே ஆக்கிடலாம் ஐயா. அவரு பார்த்து ஆக்கிடலாம். சபையில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. ஏய் அதிகமா பேசாத. இவரை பத்தி என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? 52 வருஷமா தெரியும் அவனை. பதவின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ, வந்து கலக்கிடுவாருல்ல. இன்னைக்கே பாத்தீங்களே. கலக்கிறதுக்கு அவரு மட்டும் இல்லங்க, இவர் என்னைக்குமே கூட இருப்பாருங்க. அதாகப்பட்டது இந்த ஊர் தில்லாலங்கடி நகரம் என்கிற தீநகர். அதுல அடுத்த பஞ்சாயத்து பிரசிடென்டாக நடுமீசை தேவர் மகன் சின்ன ரவிக்கை தேவரை ஒரு மனதாக தீர்மானம் செய்கிறோம். இதுக்கு யாராவது ஆட்சேபனை தெரிவிச்சா இப்பவே சொல்லிடுங்கோ. நிறுத்துங்க ஐயா, அம்மா, ஆத்தா, தாத்தா, அண்ணாமார்களே, அக்காமார்களே, இந்த அநியாயத்தை கேட்க ஆளுகளே இல்லையா? இந்த குடும்பமே இம்பீட்டு நாளா பதவியில இருந்து இவர்களே அனுபவிப்பா. இத நான் விட மாட்டேன். ஏய் மங்காத்தா, நீ யாரு நினைச்ச பஞ்சாயத்துல இப்படி சண்டை போட வந்திருக்க? நாக்கு அடக்குவே. ஏ மாயாத்தா, என்ன வேயாத்தா வாக்கிடாத புள்ள. உங்க தலைவர் மட்டும் பெரிய மீச வச்சு தேவர் மகனாட்ட வரலாமே. சிவாஜி கணேசன் தேவர் மகனாட்ட வரலாம். எங்க வீட்டுக்காருக்கு தான் என்ன குறைச்சலு? அவரும் தான் பங்காளி. அவருக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, மீசை இல்லையா, கில்லாரங்கடிதான் இல்லையா? ஓடுவாரா அவன் தம்பி மாவன பிரசிடென்ட். ரவிக்க தேவரா, ரவிக்க இல்லாத தேவரா? வாங்கய்யா. ஏமாயாத்தா, நீ இதுல தலையிடாத. பேசாம வீட்டுக்கு போய் இட்லி சுட்டு நீ இந்த நிக்கிறார் பார் ஊர் பெரியவர், அவருக்கும் குடுவேன். ஏய் மங்காத்தா, நான் இட்லிய சுடுவேன், தோசைய சுடுவேன், ஏன் ஒன்னைய சுடுவேன். நீ யாருவே கேட்கவே? இந்த நாட்டாமைய புரட்டி புரட்டி எடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. என்ன இட்லி சுடுவியா கேட்டியா? சட்டனியா பண்ணி ஒன்னம் முழுங்கிடுவேன், இந்த ஊரு பெரியவர் வாயிலையும் போடுவேன். ஏ புள்ள, நீ ரொம்ப சின்ன புள்ள, அதிகம் பேசக்கூடாது. உனக்கு ஊர் பஞ்சாயத்தை பத்தி தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டை விட பெருசு தெரியுமா? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சோதனையாயிரு. ரொம்ப சோதனையா இருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன். ஐயா வேணா ஐயா. சோதனை மேல் சோதனை ஐயா, போதுமடா சாமி. ஐயா
ஐயா வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது ஐயா 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 பாடாதையா, தயவு செய்து பாடாதையா, எங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிருயா, நீங்க தயவு செய்து பாடாதீங்க. நீங்க இப்ப பாடுனீங்கன்னா இங்க சேர்த்த கூட்டெல்லாம் டாஸ்மாக்கு போயிடுவாங்க ஐயா, வேணாயா எல்லாமே போயிடுவாங்க, பாடாதீங்கயா. ஐயா இப்பவே நம்ம ஊர் பஞ்சாயத்து படி நம்ம நையாண்டி தேவரையும் சின்ன ரவிக்க தேவரையும் கூப்பிட்டு கேள்விங்களா கேளுங்க. யாரு சரியா பதில் சொல்றாங்களோ அவங்க பஞ்சாயத்து தலைவரே ஆக்கிடுங்க. சரி சரி சட்டாயா தீர்ப்பு சொல்லிடுவீங்களோ? தீர்ப்பு அதுவும் எங்களுக்கு எதிரா சொல்லிதான் பாருங்களேன். நான் இப்படி ஒரு சொடுக்கு போட்டு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சேன்னா என் பின்னாடி பெரிய கிட்டி கும்பலே இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து உங்களை சுத்தி நின்னா காணாம போயிடுவாங்க. சாக்கிரதை. என்னையா பண்ண போற இப்போ? ஊர் பெரியவர், ஊர் பெரியவர் என்னையா பண்ணலாம்? ஒரு ஐயா கேள்விகள் ஐயா சின்ன ரவிக்க தேவட்டியும் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். நீங்களே கேள்வி வாயா ஐயா, இங்க வா, கேள்வி கேளுங்களே. சின்ன ரவிக்க இங்க வா. நறுக்குன்னு 3 கேள்விதான், சரியா? இந்த ஊர்ல ஒரே மழை, ஒரே வெள்ளம், தண்ணி, பயிரெல்லாம் சேதம், என்னையா பண்ணுவ அப்போ? நான் மொத்தத்துல இந்த 400 ஏக்கர்லயும் ஒரு பொய்க்கூரை இல்ல ஃபால் சீலிங் அதை போட்டு அந்த நாட்டை காப்பாற்றிடுவேன். டெல்லிக்கு மனு போட்டு நஷ்டஈடு வாங்கி எங்க குடும்பம் சாப்பிட்டதுக்குமே கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்தோம். ஐயா ஐயா, நான் இந்த ஊரோட மேம்பாட்டுக்கு எப்படியா காசு, அந்த காசுன்னு சொல்லுவாங்களா ஐயா, பணம், அது எப்படி வசூல் பண்ணுவீங்க? பட்டணத்துல கோல்ஃப்னு ஒரு விளையாடி எல்லாரும் நிதி திரட்டுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம கில்லி தண்டா விளையாட்டு போட்டி வச்சு நம்ம ஊர்ல நிதி திரட்டி எல்லாரும் கொடுத்துடலாம். மங்காத்தா இருக்கச்ச கில்லி தாண்டா பட்டிப்பட்டு கிராமத்தையும் கூப்பிட்டு 3 சீட்டு மங்காத்தா போட்டி வச்சு பணம் கலெக்ட் பண்ணி அபேஸ் பண்ணி கணக்கு காட்டிடுவோம். ஐயா பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. வருஷம் பூரா போட்டிருக்கேன். ஏய்யா, உனக்கு உன் பேர்ல 5 ஏக்கர் எழுதி வச்சேன்ல, விவசாயம் பண்ணி பொழைக்காம ஏய்யா பிச்சை கேக்குற? ஐயா அவங்க சொல்றது போல அந்த பீட்சா, ஐயா அந்த பீட்சா ஹட்னு ஒண்ணு இருக்கு ஐயா, அத சொல்றாங்க ஐயா அவங்க. ஆமாங்க ஐயா, அந்த பீட்சா ஹட்யா. அதெல்லாம் பீட்சா ஊத்தப்ப மாதிரி ரவுண்டா இருக்கும் இல்லையா, அத வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இங்க இருக்கிற டீ கடை, இட்லி கடை எல்லாத்தையும் எடுத்துட்டு பீட்சா கடை போட்டு நிறைய படம் வரும் இல்ல, அத அங்க இல்ல இங்க அபேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ 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 வேண்டாயா ஐயா, ஐயா வேண்டாயா ஐயா, வேண்டாயா வேண்டாம் ஐயா, இந்த படத்துல உங்களை இன்டர்வல்ல காலி பண்றது இல்லையா, இதுல போயிடாதீங்கயா, வேணா கடைசி சீன்ல பாத்துக்கலாம் ஐயா, இப்ப வேணாயா. துண்டு ஒழுங்கா போடுங்கய்யா. ஐயா இந்த மதுரை பாஷை போடுங்கயா, இலக்கண தமிழிலே கேட்கிறேன். உங்களை விரைவு கேள்விகள் கேட்க போகிறேன். கேள்வியை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? ஐயா நீங்களே கேட்டிருக்கீங்க. ஆரம்பிக்கட்டும். பிரிக்க முடியாதது விஸ்கியும் சைட் டிஷ்ஷும், சிரிக்க முடியாதது ஊராவும் சங்கரும். அப்பா அந்த கேள்வியை கேட்கிறேன். சேர்ந்தே இருப்பது குமாரும் செல்போனும், சேரக்கூடாதது கிட்டியும் கும்பலும், சொல்லக்கூடாதது இன்டர்நேஷனலும் டூரும், கேட்கக்கூடாதது ஆன்ஸ் அவளோட வயசு, பார்க்க கூடாதது ஆனந்த் சம்பத்தும் அவனோட இமெயிலும், பார்த்து ரசிப்பது ஹரிஷ் மலேசியாவோட வாட்ஸ்அப், தானத்தில் சிறந்தது கண்தானம் அன்னதானம், சந்தானம் காவடியும். சரி, தமிழுக்கு பாட்டுக்கு 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 தமிழுக்கு விஜய் சேத், ஆஹா, அறிவுக்கு கேவிஆர், அழகுக்கு நம்ம சித்ரா ரவிமா, தோசைக்கு
போத்ரா, ஆசைக்கு ரத்னா, மீசைக்கு முகுந்தன், கண்ணுக்கு மோகன்ராஜன், பெண்ணுக்கு பிகே, பெருமைக்கு ஆர்கே. பொறுமைக்கு ஐயா என்ன சொல்ற? ஐயா பொறுமைக்கு நாயா நானேதான் 3 வாரம் ரிஹர்சல் ஒத்திகைன்னு நான் பட்ட கஷ்டம். ஒரு பக்கம் பெரிய ரவிக்க, ஒரு பக்கம் சின்ன ரவிக்க. ஒருத்தர் வருவார், ஒருத்தர் காணாம போயிடுவாரு. ஐயோ ஐயோ ஐயோ. அதனால பொறுமைக்கு மாத்திரம் எங்கிட்ட கொடுப்பா. ஐயா என்னால முடியல. 2 பேரும் ரொம்ப எல்லா கேள்விகளுக்கும் அருமையா பதில் சொல்றீங்க. யாரையா பிரசிடென்ட்னு போடுவேன்? இரியா இரியா, அவசரப்படாத. நானே மறந்துடுவேன் ஐயா. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எப்பவுமே கும்பிடுற அந்த மகமாயி இருக்காளே, அவ எங்கிருந்திருந்தாலும் என்னை வந்து காப்பாத்தி இந்த ஊர் மானத்தை காப்பாத்திடுவான்னு நம்பிக்கை இருக்கு. மகமாயி மகமாயி எங்க இருக்கு? மகமாயி மகமாயி. ஐயா நீதி ஜெயிச்சிருச்சு, நீதி ஜெயிச்சிருச்சு. இந்த நையாண்டி தேவர் பேர்ல ஏற்கனவே ஒரு சிலை கேஸ் இருக்கு ஐயா. சிலை திருட்டு கேஸா? திருட்டு கேஸ் இருக்குயா. சிலையெல்லாம் திருடினியா? இவன் பிரசிடென்ட் ஆகவே முடியாது ஐயா. இப்ப பேப்பர்ல வந்தது அவரா? அவரே அவரு. நீர் பாத்தீரோ, உம்ம 2 கண்ணால பாத்தீரோ. போய் உம்ம கண்ண ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமியும். பணம் இல்லையா, பணத்து வசதி இல்லையா? நம்ம ஊர்ல ஏழை மக்களுக்கு இலவசமா கண் வைத்தியம் பண்ற நம்ம மோகன் ராசா இருக்காரு. லேட்டா வருவாரு எப்ப பாரு. அவர் கண்ட பெரிய ஆஸ்பத்திரி ராஜன் ஆஸ்பத்திரிக்கு ஐயா. அங்கிட்டு போய் உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி நல்ல வைத்தியம் பார்த்துட்டு போறவு வந்து தீர்ப்பு சொல்லும். ஐயா 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 நான் பார்த்தேன். நையாண்டி சேலத்துக்கு ஓடி போற நான் பார்த்தேன். ஐயா ஐயா இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இந்த பஞ்சாயத்துல ஒரு நியாயம் இருக்கு. நீ அவனுக்கு சொந்தக்காரனா இருந்தா நீ நிஜமா பார்த்தா கூட அது செல்லுபடியாகாது. நீ அவனுக்கு சொந்தம் இல்ல, அவனுக்கு சொந்தம் இல்ல. ஆமாங்க 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 சொந்தக்காரையா. எங்க பாட்டியோட சித்தப்பனோட அவங்க பாட்டி தான் ஓடி போயிட்டாங்க. அப்படியா? எப்படிப்பட்ட குடும்பம் ஐயா? நான் பார்த்தேங்க. நானும் நையாண்டி தேவரும் சேர்ந்து பூட்டை உடைச்சேங்க. அட பாவி, ஆனா நீ சொந்தக்காரனா? இல்லங்க, எங்க தாத்தாவோட 2வது சம்சாரமும் அவன் தாத்தாவோட 3வது சம்சாரம் ஒரே பொம்பளைங்க. ஐயோ ஐயோ, என்ன குடும்பம் ஐயா? என்ன குடும்பம் ஐயா? ஐயா நான் என்னையா பண்ணுவேன்? இந்த ஊர்ல எல்லாருமே பங்காளிங்களா? ஒருத்தர் ஒருத்தர் பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் தாத்தாவும். ஐயா பண்றீங்க இது எல்லாம் என்ன? என்னால தீர்ப்பு கொடுக்க முடியாதுயா. இப்பவாது மகமாயை கூப்பிடுயா, இத மகமாயை கூப்பிடுயா. ஐயா கூப்பிடுயா ஜக்கம்மாவ. இருக்காங்கய்யா, மகன் இருக்காங்கய்யா. யாரு மகமாயி? மகமாயி ஜக்கம்மா. ஜக்கம்மா வாங்க. ஜக்கம்மா வாங்க வாங்க. அம்மா தாயே மகமாதா ஜக்கம்மா மேல சாமியா வந்து நீதான் இந்த ஊர மானத்தை காப்பாத்தணும் தாயே. ஓ ஓ ஓ ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் நிறுத்து. விஷயத்தை சட்டு புட்டுன்னு 2 வார்த்தையில நறுக்குன்னு சொல்லணும். நீள வசனம் பேசுறதெல்லாம் அந்த காலம். ஏ மங்காத்தா, பேசுவியாடி? நீ பேசுவியா? நாக்க அறுத்து ஊர்கால போட்டுருவேளே. ஏ நையாண்டி, இங்க வாடா, இங்க வா. இந்த கை தான் என் சேலையை திருடிச்சு. சேலைய திருடி வித்த காசுல தானே இந்த மங்காத்தாவுக்கு சேலைய வாங்கி கொடுத்த. சேலைய திருடினாங்களா? சிலையா? ஜக்கம்மா என்னம்மா சேலமா? சேலை ஐயா, நீங்க சரியா தூபம் காட்டலையா? நீ வந்து சேலை வேற திருட ஆரம்பிச்சிட்டியா? ஐயா ஜக்கம்மா ஜக்கம்மா திருடி வித்த காசுல தானே இந்த
தான்ப்பா அவங்க சேலையை வாங்கி கொடுத்த. இப்போ கட்டுன சேலையோட ஊரை விட்டே ஓடிப்போ. கட்டுன சிலையா கட்டுன சிலையா? சேலையோட நாட்டாம வாய மூடு. ஓவரா பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. மூடு வாய. ஏய் சின்ன ரவிக்க இங்க வா. நான் இந்த மாரியாத்தா சொல்றேன், நீ தான் அடுத்த பிரசிடென்ட். இந்த நாட்டாமைய ஓவரா பேச வேணான்னு சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் விஷயத்த சொல்றேன், நீ வாரம் மீட்டிங்குக்கு ஒழுங்கா வருவேல்ல? சொல்லுவே சின்ன தாயி, நீயும் தான் ஒழுங்கா வரணும், வருவேல்ல? இல்ல அப்படியே விழணும். ஐயா 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 ஐயா, கண்ணாலேயே பேசுறீங்களா? ஐயா கண்ணாலேயே பேசுறீங்களா? மாரி ஆத்தா பெரிய வசனம் பேச வேண்டாம்னு சொன்னதுக்காக கண்ணால பேசுறீங்களா? ஐயா வேண்டாம், ஐயா வேண்டாம், இது டிராமா ஐயா, க்ளோஸ் அப் கிடையாதுயா, பேசாதீங்க, இன்னும் தெரியாதுயா. ஐயா நீதி ஜெயிச்சிருச்சையா. பஞ்சாயத்து தீர்ப்புப்படி புது பிரசிடென்ட் சின்ன ரவிக்க தவிர தேர்ந்தெடுத்துட்டோம். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். சூப்பர். ஐயா நான் வந்து இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஐயா. யாரு? சின்ன ரவிக்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஐயா. அது வந்து இவங்களெல்லாம் வச்சு முடியாது, அதுவும் இவர் பேச ஆரம்பிச்சா முடியவே முடியாது. அதுக்குன்னு தனியா இருக்காங்க. நம்ம ஊர் பொண்ணுங்க, அவங்கள பார்த்துதான் கூகுளையே கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்பா. நம்ம ஊர் பொண்ணுங்க இப்ப அவரை பத்தி பேசுவாங்க பாரு. இவதான் பிரசிடென்டா எலெக்ட் ஆயாச்சு, உடனே நம்ம ஊர் பொண்ணுங்க அவரை பத்தி பேச மாட்டாங்களா? அதுவும் வாட்ஸ்அப்ல பேசுவாங்க இல்ல? கண்டிப்பா பேசுவாங்க ஐயா. அதை வந்து கொஞ்சம் ஒட்டு கேட்கலாம், ஊர் வம்பு ஒட்டு கேட்கலாம். ஒட்டு கேட்கலாம் ஐயா. உட்காந்து பாரு, உட்காந்து பார்க்கலாம் ஐயா. சொந்தக்காரராமே, அவரை பத்தி கொஞ்சம் விலாவாரியா எடுத்து விடுவியா? ஆமா, volume. அவங்க சின்ன வயசுலயே பட்டணத்துக்கு போய் பத்மா சேஷாத்ரின்னு ஒரு பெரிய பள்ளியோடத்துல சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் தானே, இங்க முக்காவாசி பயலுவா அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனா கொஞ்சம் லூசு தான். என் சொந்த அனுபவத்துல சொல்றேன். அங்கிருந்து ஏஎம் ஜெயின் காலேஜ், அப்புறம் ஜம்செட் பூராமே அங்க எக்ஸ்எல்ஆர்ஐ, அப்புறம் நிறைய ஏ படம் எல்லாம் படிச்சிருக்காருங்க. ஏ படம் இல்ல, ஏ பாடம். பிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏன்னு எல்லா ஏ பாடத்தையும் நம்ம சின்ன ரவிக்க முடிச்சிருக்காரு. ஆமா, அவர் கணக்கு புள்ளையாவா இருக்காரு? இல்ல இல்ல இல்ல, ஏதோ கொத்தனாரு, கார்பெண்டரு அப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடப்பாவி, அவர் கொத்தனார் இல்லப்பா, இன்டீரியர் டெக்கரேட்டர். ஆபீஸ்க்கு இன்டீரியர் பண்ணுவாரு. அதெல்லாம் நமக்கு எங்க ஹவுஸுக்காரு, சேரு, கார்பெட்டு, கர்டன் எல்லாம் பண்ணி தருவாராம். ஆமாங்கிறேன், என் வீட்டுக்காரரு கூட அந்த மாதிரி ஒரு சேர் அவர்கிட்ட வாங்கி இருக்காரு. நம்புவீங்களா? இன்னும் 10 வருஷமா தவணை கட்டிக்கிட்டு இருக்காரு. காஸ்ட்லி ஆத்தா அது. அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரர் பாவம் பயந்துட்டு இன்னும் ஒரு தடவை கூட உட்கார்லங்கிறாரு. அட நீ ஒண்ணு, சேரு ஊரு மோருன்னு யாருக்கு வேணும்? அவங்க சம்சாரம் இருக்காங்களே சின்னாத்தா, அவங்கள பத்தி பேசுவியா? அவங்க கலர் என்ன, உயரம் தான் என்ன, பெரிய கண்ணு தான் என்ன. அவங்க ஐஸ்வர்யா ராய் கணக்கா இருக்காக. அத பார்த்துதான் இந்த மனுஷன் அப்படி மயங்கி சுத்தி வந்தாக. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரு பெருசுங்க
அவங்க என்னைக்கா ஒரு நாள் வரும்போது வேலைய வயல எல்லாத்தையும் விட்டுட்டு அது பின்னாடியே சுத்துங்க. ஆமாக்கா, நம்ம சின்ன தேவரு சின்ன ரவிக்கு தேவர் இருக்காரு, சின்னாத்தாவ சின்ன வயசுல இருந்தே கணக்கு போட்டாரு. அந்த சின்னாத்தா போடுற ட்ரெஸ் தான் என்ன, கட்டுற சீலை தான் என்ன, மேட்சிங் ரவிக்கு தான் என்ன. அப்படி போடு. அதுதான் நம்ம சின்ன ரவிக்கு இப்படி டபக்குன்னு மயங்கிட்டாரோ. அடாடா, அந்த கதையத்தான் சொல்லு. அவங்க சின்னாத்தாவோட அண்ணாச்சியும் நம்ம சின்ன தேவரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களாம். மச்சான பாக்குறேன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டே இருப்பாராம் இவரு. வீடு என்னங்கிற பக்கத்து வீடாப்பா. அப்படியா? இருங்க. ஆமா, வீடுங்கிறதுனால இப்படி பண்ணிருக்க. ஊரா போட நினைச்சியா நீனு? இல்ல, பக்கத்து வீடு. அப்படி போடுங்க. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். பார்வையிலே படம் பிடிச்சு ஆவை நெஞ்சில் இடம் பிடிச்சான்.
நம்ம சின்ன ரவிக்கைய பார்த்தா நம்ம இப்படி துரத்தி ஊரா லவ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு நம்ம பெரியாத்தா கதை தெரியாதா? இந்த கதைய சொல்ல போனா கேட்க கும்பகோணம் மகாமகத்துக்கு கும்பல் சேர்ற மாதிரில சேரும். நாம எல்லாம் ஒரு தர காதல் முக்கோண காதல்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம பெரியாத்தாவோடது கும்பகோண காதல்னா சட்டை போட்டுன்னு கதைய முடிப்பீங்களா? எல்லா புருஷங்களும் டாஸ்மாக் போய் மப்பு ஏத்திட்டு வந்துட்டு பசிக்குது சோடாக்கி போடுன்னு ஒரே ரகலை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே முடிப்பீங்களா கதைய? இப்போ காதலை பத்தி பேசியாச்சு, கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க. பக்கத்து வீடு, பெரிய ஜமீன் பரம்பரை, நல்ல படிப்பு, உடனே சம்மதிச்சிருப்பாங்களே. அதுதான் இல்ல. நம்ம கிணறவிக்கு தேவரோட அப்பா பெரிய கண்டிஷன்லாம் போட்டாராம். அப்படி என்னதான் கண்டிஷன் போட்டாரு அவரு? நம்ம தேவர் இருக்காரு, அவரும் அவங்க ஆத்தா ரோசா புறவிக்க காதிரி மாதிரி தானே. அம்புட்டு மருமக பிள்ளையும் ஒரே பேர்ல தான் இருக்கணுமா? அது எனக்கு தெரியும். எல்லா மருமகளுக்கும் சின்னாத்தான்னு பேர் இருக்கணுமா? நம்ம சின்னாத்தா பேரும் அதானே. அதுதான் இல்லையே. அவங்க வீட்டுல ஃபேஷனா சித்ரான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாது சின்ன ரவிக்க வீட்டுல. அதனால முடியாது, கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு சின்னாத்தா பேரு சின்னாத்தா தான், சித்ரா இல்லன்னு. ஆனா நம்புவீங்களா நீங்க? அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு, அவங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு, அவங்களுக்கு ஒரு சின்ன தேவர் இருக்காராம். அந்த சின்னாத்தாவை பார்த்தா அப்படியா இருக்குது? ஏதோ காலேஜ் புள்ள போல இல்ல? ஆமா. ஏய் கண்ணாத்தா, அவங்க கல்யாணத்தப்போ நான் என்னோட 7வது பிரசவத்துக்கு போயிருந்தேனா, அதனால எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இப்பவாச்சும் அவங்க கல்யாணத்தை பத்தி சொல்லல. உனக்கு இருந்தாலும் ரொம்ப தான். Everybody be there. Calling them. எங்கேயும் போயிடாதுங்க. காலிங் அந்த காலிங் த கேஷ் ஹியர். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? எவ்வளவு ஆட்டம், எவ்வளவு பாட்டு, எங்களுக்கெல்லாம் பார்த்து களைச்சு போச்சு. சரி போதும் அந்த கதை. ஆமா, அவங்க 2வது பொண்ணு என்னதான் செய்யுது? இந்த பட்டணத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதா? அதனால இந்த பொண்ணு 6 கூட்டு கறி எல்லாம் செய்யறதுக்கு
கரிகா மசாலா சாமான் எல்லாம் ஒரு டப்பால போட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புதா. இப்போ எல்லாரும் நல்லா சமைக்கிறாங்கல்ல. அடியாத்தி. ஆமா, நேரம் ஆயிட்டே போகுதில்ல. நம்ம சின்ன ரவிக்க தேவரு என்ன தொழில் பண்றாருன்னு வேளாவாரியா சொல்லாம சட்டு கவலைப்படாத, நம்ம ரஜினிகாந்த் மாதிரி ஒரே பாட்டுல முடிச்சு போடுவோம். I'm calling all dancing.